நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைமை விஜய் இன்னும் சும்மா இருப்பாரா, மல்லி கூட கொஞ்சம் நேரம் ரொமான்டிக் அப்படியே சும்மா ஜாலி மூட்ல போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பொண்ணு சும்மா இருக்காங்களா, வாய வச்சுன்னு வளரி கொட்டிடுறாங்க. உடனே எங்க இருந்தாலும் என் தம்பி அடிச்சு பிடிச்சி இழுத்துன்னு வருவாண்டா, நான் தாண்டாங்க கெத்து, என் தம்பிக்கு வைக்க போறாண்டா வெத்து அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் விஜய் திட்டின்னு இருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் வந்து விஜய் நார்மலா வெளியே வராங்க. வாட்ச்மேன் கால் விழுந்து ஒரு பக்கம் ராஜேஸ்வர் கிட்ட கதர்னு இருக்கான். ஐயோ மேடம் அந்த ஃபைலை எரிச்சிடாதீங்க, அந்த ஃபைலை எரிச்சிட்டா அவ்வளவுதான், என்ன விஜய் சார் சும்மாவே விட மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டேய் பயம் இருக்குல்ல, யார் உள்ளா இருக்காங்க என்னன்னு பாத்துக்கணும். நீ பார்க்காம நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லு. உன்னால பாத்தியா எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் நடந்துங்கன்னு. என் தம்பி போய் அவ கூட இருந்துக்கிறான். அவங்க ஒய்ஃபு தானே மேடம், அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேட்க. டே என்ன ஏத்து பேசுறேன், நீ ஏத்து பேசுறேன். எப்ப பாரு கொளுத்தி அப்படியே சும்மா எரி விட்டு தகதான்னு உன்னை மாட்டி விட போறேன். என் தம்பி அப்படியே உன்னை உப்பு கண்டா போட்டு மாலை மாட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் அந்த சமயத்துல வந்து பாத்துன்னு இருக்காங்க. அக்கா நிறுத்துறீங்களா, என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாவே இல்லை இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வெளிக்கு கிழிச்சு விட்டுறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி பிளுக்கு முடிச்சுன்னு இருக்காங்க. என்னடா சொல்றது, நம்ம எதிரோ சொல்றது, என்ன நடச்சு எது நடச்சுன்னு இவங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருங்க. இதுக்கு தாங்க சொல்றது, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவும் வளர்ந்து இருக்கணும். எதுவுமே வளராம ஒரு பக்கம் முட்டாள்தனமா பண்ணானு. நீங்க ஏங்க இந்த அளவுக்கு மோசமா இருக்கீங்க? நானும் மல்லி இப்ப இருந்தது என்னாச்சு, இவர் தெரியாம தானே சாத்தி வச்சுட்டு போனாரு, இதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே, நீங்க அதுக்கு ஃபைலை எதுக்கு எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப உங்களுக்கு மல்லியை பழி வாங்கணுன்றதுக்கோசரம் இந்த ஃபைலை எரிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு கன்னடா திருப்பியும் பிளான் கேன்சல் ஆயிரும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்களா தான் காரணம் இருந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என்ன பார்த்து என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்ல எனக்கு ஒரே ஆஃப் வச்சுட்டீங்களே, உங்களெல்லாம் அக்காவா நினைச்சு பாத்தியா, என்ன சிற்ப கழுத்தின்னு அடிக்கணும். ஒரு எல்லா விஷயத்துலயும் எனக்கு கேவலமான வேலை தான் பண்றீங்க. மல்லிய மாதிரி ஒரு சொக்க தங்க இவ்வளவு மாதிரி அங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மல்லி என்கிட்ட பிரிச்சுட்டு கெட்ட கேரக்டர் உடுகட்டி அடிக்கிற மாதிரி ரஞ்சித்தை என் தலையில கட்ட பாக்குறீங்களே, இதெல்லாம் ஒரு அக்கா செய்யற வேலைமா? என் கூட பிறந்த அக்கா இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்னடா வாய் அதிகமா நிலுது, இந்த அக்கா உனக்கு எது நல்லது எது கெட்டது எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சுதான் செய்யறேன் சரியா, உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாத, வார்த்தையை அள்ள முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வார்த்தையெல்லாம் அழியலாம், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் வீட்டுக்கு போறேன், அதுக்கப்புறம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இவங்களோட அடுத்த என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இப்ப விஜய் மேலே சம கோலத்துல இருக்காங்க. நம்ம பேச்சை கேட்க மாட்டோம்னா, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டோம், நம்மவே ஏத்து பேசுறோம், இவனை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு எதனா ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு, அது எப்படி எல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் கேள்விக்குரியவே போயின்னு இருக்குங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க சிறப்பான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணாங்க ஏதுடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செம்ம கோத்தல் இருக்காங்க வெண்பா குட்டி. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களே எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துன்னு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு கஷ்டம்லாம் 2 கஷ்டம்லாம் 3 கஷ்டம்லாம் 4 கஷ்டங்கள்லாம் வரலாங்க. வாழ்க்கையே கஷ்டமா தான் என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்களா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு. சரி பார்த்துப்போம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போயின்னு இருக்கிறோம். சரி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறீங்க. அப்படி என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து மல்லி வந்து என்ன மல்லி எங்க போன எங்க எதுக்கு போன சொல்லுன்னு கேட்கறாங்க. உடனே உனக்கு எதுக்கு நான் சொல்லணும், நீ யாரு உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. சும்மா தேவையில்லாம எங்கிட்ட அதிகாரம் பண்றது, எங்கிட்ட இந்த மாதிரி பேசுற வச்சு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படி இழுத்து தொட்டு வச்சு தாவட எல்லாம் பேந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம மல்லி உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடி என்ன ஏது பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடாங்க. உடனே இவங்க 2 பேருக்குள்ள மாறி சண்டை ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு பக்கம் கண்குள்ளா காட்சி தான் போயின்னு இருக்கு. இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விகள் இவங்களை கேட்கப்படணும். சும்மா இவங்களை விட்டு வச்சுக்கிறதுனால இந்த அளவுக்கு ஆடின்னு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் சரியான அடி கொடுத்தா எல்லாமே அடங்கி போயிடும். வாழ்க்கையில யாருக்கிட்டையும் வாய் வார்த்தைன்றதே வச்சுக்க மாட்டாங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து வராங்க. வந்து ரஞ்சிதம்மா நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா, வாய் வச்சு எப்ப பார்த்தாலும் மல்லியம்மா கூட சண்டைக்கு போயினே இருக்கீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க உங்களுக்கு மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா see you.